வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் எப்போ உருவாச்சு, அதோட கொள்கைகள் என்ன, அதன் செயல்பாடுகள் மற்றும் அதோட வீழ்ச்சி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் உருவாவதுக்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, ஒத்துழையாமை இயக்கம் ஒன்று, இன்னொன்று பாருங்கள் சவுரி சவுரா இன்சிடென்ட், ரைட்டு. இப்போ அது எப்படின்னு பார்க்கோம். 1919 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கார். ஒத்துழையாமை இயக்கம்னா என்னென்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எந்த இதுலேயுமே ஒத்துழைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செய்யக்கூடிய பொருட்கள், துணிகள், சட்டைகள், இது எதுவுமே நம்ம வாங்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தாச்சுன்னா, அது வீணாக போய் அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், ரைட்டுங்களா, அப்படிங்கிற கான்செப்டில். ஓகேவா. இப்போ என்ன நடக்குன்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்றுருக்கு. அது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காமல் மக்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்தாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதை எதிர்த்து சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அந்த சௌரி சௌராங்கிற இடம், அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் பூட்டி அதில் உள்ள 22 போலீஸ்காரங்க இருக்காங்க. அதை நம்ம மக்கள் தீயிட்டு கொளுத்திருந்தாங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த கான்செப்ட்டு காந்தியடிகளுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க அகிம்சை வழியில் போராடணும்னு சொல்லியிருந்தார், ரைட்டா. ஸோ அப்போ என்ன செய்தாங்க, அவங்க அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை இதோட நிப்பாட்டியிருந்தாங்க, ரைட்டா. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை அவங்க அதனால் நிப்பாட்டியிருந்தாங்க. இதை நிப்பாட்டினது பார்த்தாச்சுன்னா, இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கு பிடிக்கவே இல்லை. இந்திய நேஷனல் காங்கிரஸு மற்றும் சில கட்சிகளுக்கும் பிடிக்கல. அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தாச்சுன்னா, 1922 கயாவில் ஒரு மாநாடு நடக்கு. 1922 கயாவில், சரியா, இந்திய நேஷனல் காங்கிரஸ் மாநாடு. வருஷம் ஒவ்வொரு ஊர்லேயும் மாநாடு நடக்கும், இந்திய நேஷனல் காங்கிரஸோட மாநாடு. ஸோ 1922 கயாவில் நடக்கும்போது, அந்த இந்திய நேஷனல் காங்கிரஸில் உள்ள ஒரு சில பேர் எனக்கு அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை, ஒத்துழையாமை இயக்கத்தை நிப்பாட்டினது பிடிக்காமல் ஸ்வராஜ் பார்ட்டியை ஆரம்பிக்காங்க, சரியா, ஸ்வராஜ் கட்சியை ஆரம்பிக்காங்க. அது 1923. இது அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ரைட்டா. ஸ்வராஜ் கட்சி ஆரம்பிக்காங்க. அதேமாதிரி அந்த கட்சியில் உள்ள ஒரு சில இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அவங்க என்னென்னா தனியாக பிரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இந்த கட்சியை விட்டு போவோம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா, ராம் பிரசாத் பிஸ்மில்லா. இந்த ராம் பிரசாத் பிஸ்மில்லா தான் காந்தியடிகளை 1922 எதிர்க்கிறாரு, ரைட்டா. அப்போது ராம் பிரசாத் பிஸ்மில்லா கூட முக்கியமாக மீதி 2-3 பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் பார்த்திங்கன்னா ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி ஒருத்தர், இன்னொருத்தர் சச்சிந்திரநாத் சன்யால். இவங்க வெளியே வந்துருந்தாங்க, ரைட்டாக. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெளில தனியாக கட்சி ஆரம்பிக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்டு தான் HRA, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், ரைட்டா. ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், ரைட். இது எப்படி உருவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ராம் பிரசாத் பிஸ்மில்லா காந்தி எதிர்த்து வெளியே லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவரோட ஒப்புதலோட, இது ரொம்ப முக்கியம், லாலா ஹர்தயாலோட ஒப்புதலோட அலகாபாத்துக்கு சென்று 1923 நடக்குது. அலகாபாத்துக்கு சென்று இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் கட்சி ஆரம்பிக்க போகிறார் இல்லையா, அந்த கட்சிக்கு அரசியலமைப்பை வரைகிறார். அரசியலமைப்பு மற்றும் அதோட குறிக்கோளை. அவர் கூட யார் இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா, அது முன்னால் சொன்ன மாதிரி சச்சிந்திரநாத் சன்யால் இருக்கார், ஜடுகோபால் முகர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், ரைட்டுங்களா. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அதோட அடிப்படை ஆவணத்தை, அரசியலமைப்பை உருவாக்குதாங்க. அதை அவங்க என்ன மஞ்சள் காகிதத்தில் வெளியிடுதாங்க. இப்போ மஞ்சள் காகிதத்தில் வெளியிடப்பட்டது எதுன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனோட கொள்கைகள், சரியா. அதனால தான் அந்த மஞ்சள் காகிதம்னால மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கேன், ரைட்டு. இப்போ என்ன நடக்குன்னா, அந்த கட்சியோட கொள்கைகளையும் அரசியலமைப்பையும் வகைஞ்சி அதை இறுதியாக அதை ஒப்புதல் அளிக்க யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, சச்சிந்திரநாத் சன்யால்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சச்சிந்திரநாத் சன்யால் அதை அவங்க தலைமையில் கான்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் அக்டோபர் 3, 1924 அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போது எப்போ அந்த கட்சி உருவாக்குச்சுன்னா, கான்பூரில் அக்டோபர் 3, 1924 HRA உருவாச்சு, ரைட்டுங்களா. HRA உருவாக்குனது யாருன்னு பார்த்தாச்சுன்னா, ராம் பிரசாத் பிஸ்மில்லா, சச்சிந்திரநாத் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி, ரைட்டுங்களா. ஸோ இந்த கட்சி யார் உருவாக்கினா அப்படின்னா, ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி, சச்சிந்திரநாத் சன்யால் மற்றும் ராம் பிரசாத் பிஸ்மில்லா. எப்போன்னு பார்த்தாச்சுன்னா, அக்டோபர் 1924 கான்பூரில் வச்சு, ரைட்டுங்களா. இப்போ என்ன நடக்குன்னா, புரட்சிகரம் அப்படிங்கிற தலைப்பில் சச்சிந்திரநாத் சன்யால் அதுக்கு ஒரு இப்போ அரசியலமைப்புக்கு முகப்புகை இருக்கு இல்லையா, அதேமாதிரி ஒரு இது எழுதுகிறாரு, புரட்சிகரம் அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
இந்திய இளைஞர்கள் அனைவரும் இந்த கட்சியில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். ரைட்டுங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தாச்சுன்னா வாக்குரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை. ஓகேவா? அனைவருக்கும் வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தது மனிதனை மனதினால் சுரண்டப்படும் அமைப்புகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரைட்டுங்களா? ரைட்டு. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மகாத்மா காந்தியோட கொள்கைகள் அனைத்தையும் எதிர்த்தாங்க. அதாவது அகிம்சை வழி தேவையில்லை, புரட்சிகரமான வழி மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இன்னொன்று இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை அவங்க நடத்துவதற்கு நிதி திரட்டுவதும் இவங்களோட இன்னொரு கொள்கையாக இருந்துச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஹச்ஆர்ஏ உருவாயிடுச்சு. யார் தலைமையில் யார் உருவாக்கணும்னா ராம் பிரசாத் பிஸ்மில்லா, ஜோகேந்திரநாத் தத்து, சச்சிந்திரநாத் சன்யல், இவங்க 3 பேரால் நிறுவப்படுது. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஹச்ஆர்ஏ உருவாயிட்டு அவங்களோட முக்கியமானது என்னது? ஆயுதம் ஏந்திய போராட்டம். ஸோ அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு அடுத்து என்ன நடக்குன்னா, முதல்ல ஆகஸ்ட் 9, 1925. ரைட்டா? கட்சி தொடங்குறது 1924. 1925 ஆகஸ்ட் 9 என்ன நடக்குன்னா, கக்கோரி கொள்ளை நடக்குது. இது ஹச்எஸ்ஆரில் HRA, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ரைட்டா? கக்கோரி கொள்ளை அப்படின்னா என்னென்னா, அது ரயிலை வந்து கடத்திடுவாங்க. அந்த ரயிலில் வந்து என்னென்னு பார்த்தாச்சுன்னா அரசாங்க பணம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த ரயிலேருந்து கடத்துவாங்க. அந்த கக்கோரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா லக்னோங்கிறது ஊபி. ரைட்டா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் பேர் தான் கக்கோரி. ஸோ அங்கே வந்து ரயிலை வந்து கடத்துகிறாங்க. அந்த பணத்தை ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் கக்கோரி கக்கோரி கொள்ளை. இப்போ என்ன நடக்குன்னா, அதில் கொள்ளையில் ஈடுபட்டவங்கள கைது பண்ணியிருந்தாங்க. அந்த கொள்ளையில் ஈடுபட்டது யாரெல்லாம் அது நமக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் அது எந்த தேதி? ஆகஸ்ட் 9, 1925. ரைட்டா? யாரெல்லாம் அந்த ரயில் கொள்ளையில் ஈடுபடுதான்னு பார்த்தாச்சுன்னா, ராம் பிரசாத் பிஸ்மில்லா ஒன்று, அந்த கட்சியை உருவாக்கினார்கள் அவர் மெயின் ஆள். அதுக்கப்புறம் அசஃபகுல்லானா ராம் பிரசாத் பிஸ்மில்லாவுக்கு நெருங்கிய நண்பர். ரைட்டா? அடுத்து ரோஷன் சிங், இன்னொன்று ராஜேந்திர லஹிரி. இவங்க 4 பேர் தான் அந்த ட்ரெயினை கடத்துகிறாங்க. இப்போ அவங்க 4 பேர் என்ன செஞ்சுக்குவாங்கன்னா தூக்கில் இட்டுருவாங்க. ரைட்டுங்களா? கக்கோரி ரயில் கொள்ளையில் அந்த கேஸில் இவங்க 4 பேர்த்தையும் தூக்கில் இட்டுருவாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில்லா, அசஃபகுல்லா, ரோஷன் சிங், ராஜேந்தர் லஹிரி. இவங்க 4 பேரும் ரொம்ப முக்கியம். யார் அதில் ஈடுபட்டான்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தூக்கில் இடப்பட்டாங்க. தூக்கில் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த கட்சி வந்து கொஞ்சம் நம்ம ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு சோசியலிச கொள்கைக்கு ஈர்க்கப்படுதாங்க. ரைட்டா? சோசியலிச கொள்கைலாம் என்னென்னா சமதர்மம், அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறது தான் சோசியலிச கொள்கை. ரைட்டா? ஸோ அந்த கொள்கைக்கு ஈர்க்கப்படுதாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா, 1928 செப்டம்பர் மாதத்தில் டெல்லியில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து இவங்க வந்து ஹச்ஆர்ஏவை மகிழ்ச்சி கம்மிக்காங்க. அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனை இவங்க சோசியலிச கொள்கையில் ஈர்க்கப்படுதாங்க இல்லையா? அதனால் இந்த ஹச்ஆர்ஏவை எப்படி பேர மாற்றாங்கன்னா HSRA, அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷனாக மாறுது. இது மாறுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தாச்சுன்னா சந்திரசேகர் ஆசாத். சரியா? அவங்க தலைமையில் தான் மாறுது, மறுபேர் எழுதப்படுது. இன்னொரு இவர் கூட யார் இருப்பான்னா பகத்சிங். ரைட்டா? பகத்சிங்கும் இதுக்கு முக்கிய காரணம். இந்த மெயினாக யாருன்னு கேட்டாச்சுன்னா சந்திரசேகர் ஆசாத் சொல்லணும். ஆப்ஷன் இல்லைன்னா பகத்சிங். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ HSRAவே மாறுவதுக்கு காரணம் என்னன்னா சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பகத்சிங். 2 கேட்டால் 2 எழுதணும். ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து மகப்பேக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தாச்சுன்னா, அடுத்து திரும்ப கொஞ்ச நாள் கழித்து 1928 ஒரு போராட்டம் நடக்குது. அது என்ன போராட்டம்னா, சைமன் கமிஷனை எதிர்த்த ஒரு போராட்டம். சைமன் கமிஷன்னா அப்போ என்னென்னு தெரியணும். ரைட்டா? அது டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பட் சின்ன ஒரு இதில் நான் கொடுத்துருந்தேன் என்னென்ட்டு. சைமன் கமிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம இந்தியாவுக்கு அரசியல் தேவை. சரியா? தனி அரசியல் கேட்டாங்க. ஸோ அப்போ அதை உருவாக்குவதுக்கு நம்ம அந்த அரசியலை சீரமைக்கிறதுக்கும் நமக்கு உருவாக்குவதுக்கும் ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. அந்த அமைப்பு பேர் தான் சைமன் கமிஷன். ரைட்டா? அந்த குழு பேர், அந்த கமிட்டி பேர் சைமன் கமிஷன். ஆனால் நமக்கான அரசியலை உருவாக்குறதுக்கு நம்ம ஆட்களை தேர்ந்தெடுக்காமல் முழுவதுமே பிரிட்டிஷ் ஆட்கள் மட்டும்தான் அந்த சைமனுக்குள்ளே இருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இவங்களுக்கு இந்தியர்களுக்கு பிடிக்கல. அதனால சைமன் கமிஷனை எதிர்த்தாங்க. அப்போ எதிர்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து
போராட்டம் நடக்குது. சைமன் குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1927 ரைட்டுங்களா. அதை எதிர்த்து போராட்டம் வந்து பார்த்தாச்சுன்னா எல்லா ஊர்லேயும் நடக்குது. அதில் மெயினாக பார்த்தாச்சுன்னா 1928 அக்டோபரில் லாகூரில் நடைபெற்ற ஒரு ஊர்வலம், இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து நடத்த ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் யார் கொல்லப்படுதான்னா லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுதார். அவர் கொல்லப்படுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தாச்சுன்னா அப்போ இருந்த போலீஸு ஸ்காட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் அவங்களுக்கு வந்து இந்த தடியடிக்கு உத்தரவிடுதார் ரைட்டுங்களா. தடியடிக்கு உத்தரவிட்ட உடனே லாலா லஜபதி ராயை அடித்து கொண்டுருந்தாங்க ரைட்டா. இதை அடித்து கொண்டவுடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா திரும்பியும் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தவங்க திரும்பியும் வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா அவங்க வந்து பிளான் பண்ணாங்க, நம்ம லாலா லஜபதி ராயை கொன்ன ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற அதிகாரியை சுட்டு கொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கொல்லணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இது அக்டோபரில் நடக்குது. டிசம்பர் மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா அந்த ஜேம்ஸ் ஸ்காட் இருக்காங்க இல்லையா, அவரை கொல்லதுக்கு போனாங்க. ஆனால் என்ன நடக்குன்னா அவருக்கு பேர் ஆள் மாதிரி இன்னொரு அதிகாரியை கொண்டுருந்தாங்க. அவருக்கு பேர் சாண்டர்ஸ் ரைட்டா. ஸோ சாண்டர்ஸ் அவர் பேர் சாண்டர்ஸ் கொலை வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பேர் தெரிஞ்சுக்கணும். சாண்டர்ஸ் யார் கொள்ளுதான்னு பார்த்தாச்சுன்னா சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்தேவ் ரைட்டா. இதில் வந்து சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுக்தேவ் 3 பேர் மேலேயும் கேஸ் உழுது. இந்த கேஸ் பேர் தான் என்னென்னு பார்த்தாச்சுன்னா லாகூர் சதி வழக்கு. ஓகேவா, இந்த வழக்கு பேர் என்னது லாகூர் சதி வழக்கு. யாருக்கு மேலே வந்து சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு மற்றும் சுக்தேவ். ஓகேவா ரைட். இப்போ சாண்டர்ஸ் கொலை வழக்கு யாருக்கு மேலாம் இருக்குது, பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத் ரைட்டுங்களா. ஸோ அந்த கொலை வழக்கு அவங்க மேலே போடப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில் என்ன நடக்குன்னா அதுக்கடுத்து ஏப்ரல் 18, 1929 ஏப்ரல் 8, 1929 ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து இன்னும் மத்திய சட்டமன்றம் டெல்லியில் வெடிகுண்டு போட்டிருந்தாங்க ரைட்டா. யார் வெடிகுண்டு போடுதான்னு பார்த்தாச்சுன்னா பகத்சிங்கும் 10 கேஸ்வர் தொத்து அப்படிங்கிற 2 பேர் ரைட்டா. பகத்சிங்கும் 10 கேஸ்வர் தொத்து இவங்க 2 பேரும் வெடிகுண்டு போடுதாங்க. எதுக்காக வெடிகுண்டு போடுதாங்கன்னா அங்கே பப்ளிக் சேஃப்டி பில் அப்படிங்கிற ஒரு மசோதா, பொது பாதுகாப்பு மசோதா நிறைவேற்ற போகிறாங்க. அதை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெடிகுண்டு போடுதாங்க. போட்டது யாருன்னு பார்த்தாச்சுன்னா பகத்சிங் மற்றும் 10 கேஸ்வர் தொத்து 2 பேரும் ரைட்டுங்களா. போட்டுட்டு என்ன சொல்லுதாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு முழக்கம் எடுத்தாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லுதாங்க ரைட்டா. இப்போ பப்ளிக் சேஃப்டி பில் அப்படின்னா என்னென்னு தெரியணும். பப்ளிக் சேஃப்டி பில் அப்படின்னு என்னென்னா பொது பாதுகாப்பு மசோதானா ஆங்கில அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை வந்து இந்தியர்கள் எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்த்தால் அவங்கள வந்து கைது செய்யவோ நாடு கடத்தவோ ஆங்கில அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற இதுதான் பப்ளிக் சேஃப்டி பில், பொது பாதுகாப்பு மசோதா. ஸோ அப்போ அந்த பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றக்கூடாது. நிறைவேற்றியாச்சுன்னு என்ன நடக்கும்னா அவங்க ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணுவாங்க. அப்படிங்கிறக்காண்டி அதை நிறைவேற்ற விடாமல் அதுக்கு வெடிகுண்டு போடுறது தான் 10 கேஸ்வர் தொத்தும் பகத்சிங்கும் ரைட்டுங்களா. ஸோ என்னாச்சுன்னா இதுக்கப்புறம் இவங்க 2த்தையும் கைது பண்ணிடுவாங்க. பகத்சிங்கையும் 10 கேஸ்வர் தொத்தையும் கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி போக்குவரத்து தண்டனை, வாழ்நாள் போக்குவரத்து தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க வாழ்நாள் முழுவதும் எங்கேயும் போக்குவரத்து பண்ண முடியாது. அப்படி ஏன்னா இவங்க வெளில போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறக்காண்டி அந்த தண்டனையை கொடுத்துருவாங்க. ஸோ 10 கேஸ்வர் தொத்து வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த தண்டனையை அனுபவிப்பார் ரைட்டுங்களா. ஓகே, அப்போ பகத்சிங் என்ன நடந்ததுன்னு தெரியணும் இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க குண்டு வீசினது வந்து உயிரிழப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க நோக்கம் உயிரிழப்பு இருக்கக்கூடாது, ஆனால் காது கேளாதவர்களை கேட்க வைப்பது ரைட்டா. உயிரிழப்பு எதுவுமே இருக்கக்கூடாது, ஆனால் காது கேளாதவர்களை கேட்க வைப்பது. காது கேளாதவர்களை கேட்க வைப்பது எப்படின்னு பார்த்தாச்சுன்னா என்னென்னா நம்ம சொல்கிறத ஆங்கில அரசு எதுவுமே செவி கொடுத்து கேட்குறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த வெடிகுண்டை போட்டு இந்த செயல்படுத்தினாங்க ரைட்டா. ஓகே, பொது பாதுகாப்பு மசோதாவில் குண்டு வீசியதுக்காக தண்டனை வழங்கப்பட்ட 10 கேஸ்வர் தொத்து வாழ்நாள் தண்டனை அனுபவிக்காரு. பகத்சிங்கு ஆல்ரெடி அவருக்கு இன்னொரு கேஸ் இருந்துச்சு, இந்த லாகூர் சதி வழக்கு, சாண்டர்ஸை கொன்னதுக்கு ரைட்டுங்களா. சாண்டர்ஸை கொன்னதுக்கு லாகூர் சதி வழக்கு இருந்துச்சு. அதில் வந்து பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு 3 பேரையும் கைது பண்ணுறாங்க ரைட்டா. அந்த கைது பண்ணதில் விளைவாக என்ன நடக்கும்னா
இது போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா ஜத்தின் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து 64 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவார். இது ஒரு கூடுதல் தகவல். ரைட். இப்போ இந்த லாகூர் சதி வழக்குக்கு கைது பண்ண 3 வரையும் ஆங்கில அரசு தூக்கிலிட்டுருவாங்க. அங்கே தூக்கிலிட்ட தேதி தான் என்னென்னு பார்த்தாச்சுன்னா மார்ச் 23, 1931. ரைட்டுங்களா? ஸோ பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் 3 வரும் எப்போ தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படின்னா மார்ச் 23, 1931. என்ன கேஸ்னால் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், அதாவது லாகூர் சதி வழக்கு. ரைட்டா? இதுக்கு அடுத்து என்ன நடக்கணும், அதேமாரி சந்திரசேகர் ஆசாதும் 1933 தன்னைத்தானே சுட்டுட்டு இறந்து போயிடுவார். ஸோ இப்போ HSRAவில் உள்ள முக்கியமான தலைவர்கள் அனைவரும் இறந்தனால என்ன நடக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துடுது. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அதோட வீழ்ச்சி. இப்போ HSRAவின் மரபு, அதாவது என்னென்னு பார்த்தா அதோட நினைவு சின்னங்கள், அது ஒரு தேசிய சின்னமாக பாதுகாக்கப்படுது, தேசிய நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுது, அறிவித்துள்ளது பஞ்சாப் வந்து. சரியா? அது என்னென்னு பார்த்தாச்சுன்னா ஃபெரோஷாப்பூரில் உள்ள துரி பஜாரில் அமைந்துள்ள ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலை மற்றும் மறைவிடம். ரைட்டு? அந்த இடம் வந்து உங்களுக்கு தேசிய நினைவு சின்னமாக பஞ்சாப் அறிவிச்சிருக்கு. ரைட்டுங்களா? ரைட். ஓகே, முடிஞ்சது. அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம்.